ஹலோ ஆல். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி டிமார்ட் போகிறோன்ட்டு. இது டிமார்ட் ஷாப்பிங் ஹால். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் போர்டு தான். இந்த வுடன் ஷாப்பிங் போர்டு டே டு டே யூஸ்க்கு வாங்கணுன்னு தான் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு. இது அரௌண்ட் ஒரு 119 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. இது ரொம்பவே நல்லா ஹார்டாக இருந்துச்சு. டெய்லி யூஸ்க்கு இது நல்லாவே இருக்கும். 2-3 வெங்காயம் வெட்டுறதுக்கு இது பெட்டராக இருக்கும்னு இது வாங்கணும். இதுக்கு அடுத்து ஒரு குட்டி ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி வாங்கினோம். இது ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது அரௌண்ட் ஒரு 129 கிட்ட வந்துச்சு. ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது. இது வெறும் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் இதில் ஆட்டாகவே நீட் பண்ணலாம். அந்தளவு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால தான் இது வாங்கியிருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்பூன் செட், கட்லரி செட் மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த கட்லரி செட் பீஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 149, 199 போட்டுருந்துச்சு. பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 149க்கு வந்துருந்துச்சு. இதில் வந்து 3 செட் ஆஃப் ஸ்பூன்ஸ் வருது. ஒரு பெரிய ஸ்பூன், ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் ஒரு ஃபோக் செட்டு. ஒவ்வொரு பீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 6 பீஸ் வருது. ஒரு செட்டில் 6 பீஸ் வருது. ரொம்பவே ஹெவியாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக், இது செராமிக்கான்னு தெரியல, பட் இந்த தட்டு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்கு அண்ட் டிசைனுக்கு நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது வாங்கியிருந்தோம். இதே மாதிரி ஒயிட்லேயும் ஒரு பீஸ் இருந்துச்சு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் ஒன்று வாங்கலாம் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒயிட் காம்பினேஷன். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஹீட் தாங்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி சூப் பவுல் மாதிரி வாங்கியிருந்தோம். இது முன்னாடி பார்த்த அந்த பிளாக் கலர் பிளேட்லேயே இருக்கிற டிசைன். இதில் ஒரு குட்டி ஹேண்டிலும் இருந்துச்சு. இது ரொம்பவே ஹேண்டியாகவும் இருந்துச்சு. இது ஒரு ஸ்டீல் சர்விங் பவுல். இதுவும் டிமார்ட்டில் தான் வாங்கினது. இது அரௌண்ட் ஒரு 29 ருபீஸ் வந்துச்சு. 2 செட் வாங்கியிருந்தோம். சாம்பார் அண்ட் சட்னி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு வாங்கியிருந்தோம். ரொம்ப நேரம் ஒரு நைஃப் செட் வாங்கணும்னு தோணுச்சு. இதுதான் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நைஃப். இது ரொம்பவே ஓல்டாச்சு. மெனி இயர்ஸாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நைஃப் வாங்கலான்னு பார்க்கும்போது தான் மீஷோவில் இது பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் டிமார்ட்டில் தேடினோம், பட் ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இது நாங்கள் மீஷோவில் வாங்கின ஐட்டம். இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாகவும் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. இந்த 3 பீஸ் செட் இது அரௌண்ட் ஒரு 250 கிட்ட வந்துச்சு. 250க்கு 3 நைஃப்ஸ் வந்துச்சு. இந்த 3 நைஃப்பில் ஒன்று வந்து மீட் கட்டிங் நைஃப், இன்னொன்று வெஜிடபிள் சாப்பர், இன்னொன்று வந்து யூட்டிலிட்டி நைஃப். ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மீஷோவில் யோசிக்கும் போது ஒழுங்காக வராதுன்னு நினச்சோம், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பிரிண்டட்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு எந்த ஒரு கலரும் ஃபேடிங்கும் இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் இது டிமார்ட்டில் வாங்கின ஒரு ஐட்டம் தான். இது நார்மலான சோப் டிஸ்பென்சர். இந்த சோப் டிஸ்பென்சர் ரொம்ப ஸ்டடியாக இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக உடையாது, அதனால தான் இது வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு டிஷ்வாஷர் ஐட்டம் வாங்கினோம். இந்த ஐட்டம் நாங்கள் ஆக்சுவலி பிரீத்தி இன்சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தோம், டிமார்ட் ப்ளாக்ஸில். இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் மொத்தம் இத்தனை செட் வருது. நம்ம இதில் சோப்பும் ஹேண்ட்லாம் இங்கே இடையில வச்சுக்கலாம். அதில் சோப் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிஷன் இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக சோப்பை இது பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இது வாங்கியிருந்தோம். இதோட ஒரு ஸ்க்ரப்பர் வருது. சோப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மாதிரி வருது. ஸோ தட் யூஸ் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க சோப் டிஸ்பென்சிங் லிக்விட் இந்த ஹோல் வழியாக வெளியே வருது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ரோட்டி கிரில். நாங்கள் இது ஃபுல்லாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். பட் இது அவ்வளோ நல்லா இல்லைங்க. பட் என்ன தான் நல்லா இல்லைனாலும் ஒரு 99 ருபீஸ்க்கு இது வர்த் தான். மேபி பன்னீர் கிரில்க்கு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு கிச்சன் டவல்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பர் ரோல்ஸ் வாங்கியிருந்தோம் ப்ரீமியம் பேண்ட்லேருந்து. இது அரௌண்ட் 170 வந்துருந்துச்சு. பட் ஆஃபரில் 110 ருபீஸ் கூட வந்துருந்துச்சு. 50 புல்ஸ் இருக்குது. இது வந்து டபுள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 100 ருபீஸ்க்கு ஒரு நல்ல டீல் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயினர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தது, கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி யூடியூப்ஸில் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணும்போது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ள போது உடம்பு கெடுதுன்ட்டு. ஸோ வை நாட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது.
நல்லாவே ஃபில்டர் பண்ணுது இப்போதைக்கு வாங்கினதில். இது அரௌண்ட் ஒரு 45 ரேஞ்சுக்கு வருது. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான திங் தான். லாஸ்ட்டாக டிமார்ட்கே சொந்தமான இந்த கிளாஸ் ஜார்ஸ், இது டி ஹோம்ஸ் லைக் டிமார்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது. அண்ட் இது அரௌண்ட் 99க்கு 4 கிளாஸ் ஜார்ஸ் வருது. இது எல்லாமே லைக் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கிற கிளாஸ் ஜார்ஸ். மேலே இருக்கிற அந்த லிட் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான் போல், பட் அதுவும் நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஸோ தட் ஏர் டைட்டாக தான் இருக்குது. அண்ட் எந்த ஒரு லீக்கேஜும் இதுவரையும் நாங்கள் பார்த்ததில்ல. அண்ட் இந்த ஒரு ட்ரே பார்த்திங்கன்னா நாங்கள் கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக வாங்கின ட்ரே. இந்த கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக வாங்கின ட்ரே பார்த்திங்கன்னா நாங்கள் ஆயில் டிஸ்பென்சர் வைக்கிறதுக்கு, சால்ட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த கட்லரி செட், இந்த வுட்டன் செட் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு தெரிஞ்ச ஆச்சாரிக்கிட்ட சொல்லி செஞ்சு வாங்கினது. அண்டு இது ரொம்பவே நல்லா இருக்குது ஃபினிஷிங். இருந்த எல்லா வுட்டையும் வச்சு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அண்டு அகெயின் இந்த ஒரு ஐட்டம் வந்து நாங்கள் மீஷோலேருந்து வாங்கியிருக்கோம். இது ஆயில் டிஸ்பென்சர் தான். நாங்கள் ஆக்சுவலி இதை நாங்கள் யூஸ் பண்ணோன்னு நினச்சி பார்க்கல, பட் நாட் பேட். பட் ப்ராப்ளம் என்னென்னா லைட்டாக இதில் ஆயில் லீக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.